எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எதிரானது தான், தென்னிந்திய மக்களுக்கு எதிரானது தான். அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த தேசத்தில் இந்தி பேசுபவர்கள் ஒன்று தான் இருக்க வேண்டும் என்று. இது முற்றிலுமாக தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதுதான் ஒன்றிய அரசு சொல்லுகின்ற, அரசாங்கம் சொல்லுகின்ற திட்டங்களை எல்லாம் சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. அப்படித்தான் குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு சலுகையை அனுப்பித்து, அவர்களுக்கு சில உரிமைகளை கொடுத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளுங்கள், 2 போதும், 2 கண்கள் போன்று 2 குழந்தைகள் என்றார்கள். ஆனால் இதை வட மாநிலங்களில் யாரும் இதை அனுமதிக்கவில்லை, கேட்கவும் இல்லை. அதற்காக ஒரு மிகப்பெரிய தண்டனை, 8 நாடாளுமன்ற தொகுதியை எடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். இதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். முழுக்க முழுக்க அரசியல், பாஜக அரசியல், ஆர்எஸ்எஸ் அரசியல், மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, PM ஸ்ரீ கல்விக் கொள்கை, இது எல்லாம் இருக்கிறது. அரசியல் இல்லாமல் இல்லை. தமிழ்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பாஜக அரசு செய்து வருகிறது. வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது என்னென்ன செய்யணுமோ அது ஆதி காலத்திலிருந்து தமிழர்களை, தமிழ்நாட்டை RSSக்கு பிடிக்காது. RSS உடைய சித்தாந்தத்தில் வளர்ந்தது தான் பாஜகவுக்கும் பிடிக்காது. நாக்பூரில் என்னென்ன திட்டம் தீட்டி கொடுக்கிறார்களோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சமஸ்கிருதம் பெரிதா, தமிழ் பெரிதா என்றால் தமிழ் இன்றைக்கு எவ்வளவு 1000 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்று வரலாறு சொல்லுகிறது. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தமிழை கொள்ள வேண்டும், தமிழை சீரழிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை புறந்தள்ள வேண்டும் என்று அந்த கோபத்தை எல்லாம் அரசாங்கத்தின் மீது காட்டி வருகிறார்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் இதை திறமையாக சமாளித்து இதில் வெற்றி பெறுவார். எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற அரசாக, ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெறுவார்கள், தமிழ்நாடு அரசு வெற்றி பெறும். தமிழ்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் உறுதுணையாக இருந்து போராட்ட காலத்தில் இறங்குவோம்.